கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை என்னாகமம் அதனுடைய 12வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்கள். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மீரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டு தான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை என்று அவர்கள் பலப்படுத்துகிறார். தேவஜனங்களாகிய நாம் அறிந்து கொள்ளும்படியா இந்த நாளிலே தேவன் நமக்கு கற்பித்து தருகிற பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? மோசேயைப் போல கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தாலும் நமக்கு விரோதமாய் பேசுகிற நாவு நம் பக்கத்திலே இருக்கும். இதுதான் இந்த நாளில் கர்த்தர் நாம் அறிந்து கொள்ளும்படியாய் நமக்கு கற்றுத்தருகிற பிரதானமான காரியம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு புரியாமல் இருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்காக இவ்வளோ உண்மை உத்தமாக வாழ்ந்தாலும் ஏன் எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க? எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் தொலைவில் இல்லை, என் பக்கத்திலே இருக்காங்க. தாவீது கூட சொல்கிறாரு, என் சிநேகிதன் என்னோடு கூட அப்பம் புசித்தவன் அவன் என்ன பண்ணுறான்? என்னுடைய காரியங்களெல்லாம் வந்து அறிந்து கொண்டு அவன் வெளியே போய் அதை தூற்றி திரிகிறான் அப்படின்னு சொல்லி சங்கீதங்களில் அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ வேதத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலுமே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு வந்திருக்கிறது. அதனால தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த கடைசி காலத்தில் இந்த சூழ்நிலை அதிகமாய் செயல்படுவதை கண்டு நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட நாட்களில் இருக்கிற நமக்கு, அன்பு தணிந்து போன ஒரு காலத்தில் இருக்கிற நமக்கு, நம்மை சூழ்ந்து இருக்கிற நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய உறவினர்களோ நண்பர்களோ யாராக இருந்தாலும் சரிதான், அவர்கள் நமக்கு விரோதமாய் பேசும் பொழுது நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. மோசேக்கு விரோதமாகவே பேசுகிறாங்க. உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து தீமை விட்டு விலகுகிற என்னுடைய தாசனாகிய யோபுவை போல யாரும் இல்லை என்று சொல்லி பரலோகத்தில் பிதாவாகிய தேவன் யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அந்த யோபுவுக்கு விரோதமாக பேசவும் 3 பேர் வந்தாங்க. தேவ பிள்ளைகளாகிய நாம் இதை அறிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் கலங்கி போகக்கூடாது. ஐயோ, அவங்க எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க, என் கூட இருக்கிறவங்களே எனக்கு விரோதமாக பேசுகிறாங்களே, என்னை பற்றி எல்லாம் அறிந்து கர்த்தருக்காக நான் உண்மை உத்தமாய் வாழ பிரயாசப்படுவதை அறிந்தும் அவங்க தீமையாக பேசுகிறாங்களே என்று சொல்லி நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? இப்படி அவர்கள் பேசுவதே நாம் கர்த்தருக்காக வாழும்படியாய் நம்மை முழுமையாய் அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதற்கான ஒரு அடையாளம். கர்த்தர் யாரை குறித்தெல்லாம் சாட்சி கொடுத்தாரோ அவர்களை குறித்து குறை சொல்கிறதுக்கும் இல்லாத காரியத்தை இருக்கிறதை போல பேசுகிறதற்கும் அவங்க கூடவே ஆட்கள் இருந்தாங்க. மோசையை குறித்து யார் பேசினா? இந்த காரியங்கள்லாம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவங்க குற்றமாய் சொல்லுகிற அந்த காரியம் தேவன் மோசையை முச்செடியிலே அழைப்பதற்கு முன்பதாக நடந்த காரியம். அதாவது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. சிலர் அப்படித்தான், ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு குற்றம் கண்டுபிடிக்க ஒன்றுமே இல்லைன்னா அவங்களுடைய ரட்சிக்கப்பட்ட காலத்திற்கு முன்பதாக அவங்க செஞ்ச காரியங்களெல்லாம் ஆராய்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை குறித்து தூற்றி திரிவாங்க. இது ஒரு பொல்லாத பிசாசின் ஆவி. இரவும் பகலும் தேவ ஜனங்களை குறித்து தேவ சமூகத்தில் குறை சொல்கிறது தான் பிசாசுடைய வேலை. குறை கூறுகிறது பிசாசின் ஆவி. இங்கே மீரியாமும் ஆரோனும் மோசையை குறித்து உண்மையாக அவன் செஞ்ச ஒரு காரியத்தை குறித்து தான் சொல்கிறாங்க. ஆனால் அது அவனுடைய ரட்சிப்பின் அனுபவத்திற்கு முன்பதாக, தேவன் அவனை முச்சடியிலே சந்திப்பதற்கு முன்பதாக. அதை இப்போ சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அதன் பிற்பாடு கர்த்தர் இவ்வளவாய் மோசையை பயன்படுத்தி இவ்வளவு மகிமையான வல்லமையுள்ள அற்புதங்களை செய்த பிற்பாடு இது அவங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இதில் ஒரே ஒரு காரியம் தெளிவாய் தருகிறது. இது மோசையின் மேல் அவர்களுக்கு ஏற்பட்ட பொறாமை. பொறாமை தான் நம்மோடு கூட இருக்கிறவர்களை குறித்து தவறாய் பேச வைக்கும். காரணமே இல்லாமல். ஒருவேளை நம்ம பேசுகிற காரியங்கள் உண்மையாக இருந்ததுன்னா அதை கூட என்ன பண்ணலாம்? சரி, அவங்க உண்மையை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் வேதத்தின் பிரகாரம் அதுவே தப்பு. இன்னொருத்தங்களுடைய தவறை மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை ஆண்டவர் சமூகத்தில் சொன்னால் ஆண்டவர் அவர்களே சரி செய்வார். நமக்கும் என்ன பண்ணுவார்? கிருபை பாராட்டுவார். நாம் அதை தூற்றி திரியும் பொழுது அப்படி யார் தூற்றி திரிகிறார்களோ அவர்களுடைய உண்மையான நிலையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். வேதத்தில் இவை எல்லாவற்றுக்கும் ஆதாரம் இருக்கிறது. எந்த அளவின்படி அளக்கிறாயோ அந்த அளவின்படி உனக்கு அளக்கப்படும். கர்த்தர் எச்சரிப்போடு தேவஜனங்களாகி நம்மோடு பேசுகிறார். நம்மை குறித்து நம்மோடு கூட இருக்கிறவர்கள் மீரியாமும் ஆரோனையும் போல நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்திற்கு முன்பதாக உள்ள காரியங்களோ இல்லை பொய்யான காரியங்களோ எதை பிணைத்து பேசினாலும் இந்த வசனம், இந்த 2வது வசனம் எப்படி முடிகிறது தெரியுமா? கர்த்தர் அதை கேட்டார். இதுதான் தேவஜனங்களாகி நமக்கு இருக்கிற பெரிய பலன். இந்த ஒரு வார்த்தை நமக்கு போதும். யார் பக்கமாக நமக்கு விரோதமாக பேசினா என்ன?
எவ்வளோ பெரிய மனுஷங்களாக இருந்து அதிகாரத்திலேருந்து வல்லமையிலேருந்து நமக்கு விரோதமாக பேசினா என்ன? எல்லா வல்லமைக்கும் மேலான வல்லமை, சர்வ வல்லமை உள்ள தேவன் அதை கேட்டு கொண்டிருக்கிறார். அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார், மங்கி எரிகிற திரையை அணைக்க மாட்டார். அவர் சொல்லுகிறார், உன்னோடு கூட நான் இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ பயப்படாத, நீ திகையாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். யார் நமக்கு விரோதமாக பேசினா நமக்கு என்ன? அதை ஆண்டவர் கேட்டுகிட்டே இருக்கிறார். பதில் கொடுக்கிற தேவன் கேட்கிறார். அவர்களுக்கு அவர் பதில் கொடுப்பார். அதற்காக நமக்கு நற்பலன்களை தேவன் தருவார். அதனால தான் சீமையை தூஷிக்கும் போது தாழ்த்து சொல்கிறாரு, இது நிமித்தம் என்னுடைய சிறுமையை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எனக்கு இறங்குவார். இந்த ஒரு ஞானம் தேவஜனங்களாகி நமக்கு வேணும். நமக்கு விரோதமாய் உண்மையான காரியத்தையோ இல்லை பொய்யான காரியத்தையோ இல்லை பொறாமையினால் பழைய ரட்சிப்பின் அனுபவத்திற்கு முன்பதாக உள்ள அந்த காரியங்களையோ எதை விரோதமாய் இப்படி ஆரோனை போல மிரியாமை போல பேசினாலும் கர்த்தர் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். தேவஜனங்களாகிய நம்ம அதை கேட்கும்போது நம்ம கோவப்படவோ வருத்தப்படவோ சோர்ந்து போகக்கூடாது. நமக்கு ஒரே ஒரு பலன், நம்மை பலப்படுத்த நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்குள் மகிழ பண்ண. அந்த வசனம் எப்படி முடிகிறது? கர்த்தர் அதை கேட்டார், அவர் கேட்டார், அது போதும். அவர் அதுக்கு பதில் சொல்லுவார். அவங்க சொன்ன காரியங்களுக்கெல்லாம் பதில் அவர் சொல்வார். நம்ம அமைதியாக இருந்தோம்னா, உண்மையாகவே அவர்கள் சொன்ன அந்த குற்றச்சாட்டின் தவறு நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நாம் அதிலே மனம் திரும்பும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அதை உண்மையாக அறிக்கை செய்து விட்டு விடுகிற மனதோடு நாம் தேவனிடத்தில் மன்னிப்புக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை மன்னித்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை அவங்க சொல்கிற காரியங்கள் நம்மக்கிட்ட இல்லைன்னா ஆண்டவர் அதற்காக நம்ம என்ன பண்ணுவார்? அவங்க பொய்யா நம்மை தூற்றி தந்ததுக்காக அவங்க கண்ணு முன்னாடி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். யோசேப்பை ஆசீர்வதித்தார். போத்திபாரின் மனைவியும் நீ யோசேப்பு கிட்ட தான் வரணும். எதற்காக? தானியத்திற்காக. ஒவ்வொரு வாட்டி யோசேப்பு கிட்ட தானியத்திற்காக வரும் பொழுது அவளுடைய இருதயம் எவ்வளவாய் கலங்கி இருக்கும். இதையெல்லாம் சும்மா இல்லை, ஆண்டவர் வேதத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருப்பது. தேவஜனங்களாகி நம்மை பலப்படுத்த, ஒருவேளை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக உள்ள பழைய வாழ்க்கையை குறித்து அவங்க பொறாமையினால் தூற்றி தெரிஞ்சாங்கன்னா அதற்கான பலனையும் அவங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஏன்னா ஆண்டவர் மன்னித்து தன்னுடைய முதிருக்கு பின்னாடி கடலின் ஆழத்தில் போட்ட காரியங்களை பேசுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. தேவன் மன்னித்து மறந்ததை மீண்டும் அவருக்கு முன்பதாக துணிகரமாய் நினைப்பூட்டி பேசுறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அப்படி அவங்க செஞ்சாங்கன்னா அது மிகப்பெரிய பாவம். அதுக்கான பலனே ஆண்டவர் பார்த்துப்பார், அவங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். தேவஜனங்களாகிய நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? மோசேயை போல கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவர்களாய், நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் சிக்ஷிக்கப்படும் பொழுது, இல்லை அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம சந்தோஷப்படக்கூடாது. அது தேவனுக்கு பிரியமான அவருடைய சாயல் கிடையாது. நாம் தேவனுக்கு பிரியமான அவருடைய சாயலை வெளிப்படுத்தும்படியாய் யோபுவை போல, யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்தான், வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் முகத்தை பார்த்து அவன் சிறையிருப்பை திருப்பி யோபுவின் சிநேகிதர்களை அவர்கள் புத்தியினத்திற்கு தக்க நடத்தாதிருந்தார். அதே போல மோசே என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் ஆரோன் மேலும் மீரியாம் மேலும் கோவப்பட்டு மீரியாமுக்கு உறைந்த மழையை போல் அவளுக்கு வெண்குஷ்டம் வந்த பொழுது மோசே ஜெபிக்கிறார், ஆண்டவர் கிட்ட கெஞ்சி மன்றாடுறாரு. தனக்கு விரோதமாய் பேசின ஆரோனுக்காகவும் மீரியாமுக்காகவும் மோசே ஜெபிக்கிறார். இந்த சுபாவங்களை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவஜனங்களாகி நாம் மோசையை போல யோபுவை போல தேவனுக்கு பிரியமான கிறிஸ்துவின் சுபாவங்களை சாயலை வெளிப்படுத்தும் பொழுது நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்களுடைய எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் கேட்பார், கர்த்தர் பதில் கொடுப்பார், கர்த்தர் பார்த்து கொள்வார். அந்த தவறு நம்மக்கிட்ட இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நமக்கு விரோதமாக பேசுகிறவங்களுடைய சத்தத்தை கூட, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கூட தெரிந்து கொள்ள விரும்பாமல், அதை அறிந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஆண்டவர் கேட்டிருப்பார், அது போதும். நம்மை குறித்த பிறருடைய நினைவை கூட ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். தேவஜனங்களாகி நாம் விசேஷித்தவர்கள். எதிராய் இருக்கிற நினைவுகளுக்கு கூட தேவன் நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். யூதர்களுடைய நினைவில் இருந்தும் சீஷர்களை கர்த்தர் தப்பு வைத்தது போல நமக்கு விரோதமாய் சதி சற்பனையான திட்டங்களை தீட்டுகிற பிசாசினால் பயன்படுத்தப்படுகிற மனிதர்களுடைய நினைவுகளில் இருந்தும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், தப்பு வைப்பார். அவர்கள் நினைவுகளிலிருந்து தேவன் நம்மளுடைய செட்டையின் மறைவிலை மறைத்து காத்துக்கொள்வார். நம்மை குறித்த நினைவு கூட அவங்களுக்கு வராதபடிக்கு கர்த்தர் நம்மை ஆளுகை செய்து நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். எதிரான ஆயுதங்கள் எல்லாம் அழித்து போடுவார். நமக்கு விரோதமான நினைவு கூட வாய்க்காது. தேவன் பார்க்கிறார், தேவன் கேட்கிறார், தேவன் பதிலளிப்பார். மோசேயை போல எதை குறித்தும் கலங்காமல், எதற்கும் பதில் கொடுக்காமல் அமைதியா அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள், அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர்களாய் முழுமையாய் கர்த்தரை மகிழ்விக்கிற, கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற தேவஜனங்களாய் நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்திலே மோசேயை போல அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய வருகையிலே நம்மை அவரோடு கூட எடுத்துக்கொண்டு போய்
நித்தியமாய் அவரோடு கூட ஆளுகை செய்ய வைப்பது அதிக நிச்சயம். மோசையை போல எங்கும் உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். எதிரான சத்தம் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு கர்த்தர் பதில் அளித்து அவர்களுக்குள் இருக்கிற பிசாசை அழித்து போட்டு அவர்களும் நம் பட்சத்தில் வரும்படியாய் நம்மோடு கூட நல்மனம் பொருந்தி நம்மோடு கூட நம்முடைய ஆண்டவர் இருப்பதை அறிந்து அவர்களும் ரட்சிப்பின் அனுபவத்திலே தங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவது அதிக நிச்சயம். கர்த்தரை நமக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதும் அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.